கேளுங்க. பக்கவாதம் அப்படிங்கிறது 6 பேருக்கு ஒருத்தரை பாதிக்குது இந்தியாவில் அப்படிங்கிறது ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க, மருத்துவர் பேசியிருக்காங்க. அப்படின்னா என்ன? அது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பேரலிட்டிக் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா? அது விழிப்புணர்வு அவ்வளோவா இல்லை. அது கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்க இல்லையா? அது அப்படின்னா என்ன? இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBS. 10 கோல்டன் ரூல்ஸ், 10 முக்கிய புள்ளி இது சம்பந்தமாக என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவில் 40 வினாடிகளுக்கும் ஒருத்தருக்கு பக்கவாத நோய் பாதிப்பு வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 18 லட்சம் பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்தியாவில் பக்கவாதம் மேற்கத்திய நாடுகளை விட 15 ஆண்டுகள் முன்னாடியே தாக்குகிறது. 45 வயசுக்கு கீழேயே பெரும்பாலான இந்தியர்களுக்கு இந்த பக்கவாத நோய், அந்த ஸ்ட்ரோக் வருது அப்படின்றாங்க. மூணாவது, இந்தியாவில் பக்கவாத நோயாளிகள் 80% பேர் இரத்த நாள அடைப்பால் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி மீதமுள்ள 20% பேர் மூளையில் இரத்த கசிவு, அதாவது ஹெமட்டாலஜிமாங்க, அந்த மாதிரியான ஸ்ட்ரோக் வருது அவங்களுக்கு. நாலாவது பாயிண்ட், நம் நாட்டில் அதிக இரத்த அழுத்தம், அதாவது 70% மேலே இருக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கு. சர்க்கரை நோய் 30% பேருக்கு இருக்கு. புகைப்பிடித்தல் 20% பேருக்கு இது வருது. உடல் பருமன் 15% பேருக்கு இது வருது. இதுதான் பக்கவாதத்துக்கான முக்கிய காரணங்களா இருக்கு. இது எப்படி தடுக்க முடியும்? இந்த கோல்டன் அவர் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன? பக்கவாதம் ஏற்பட்ட முதல் 3 மணி நேரம், அது ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அந்த பேஷண்ட்டை நம்மளால காக்க முடியும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸோட அட்வைஸ். ஏழாவது பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவில் பக்கவாத நோயாளிகளில் கிட்டத்தட்ட 60% நிரந்தர இயலாமை அல்லது ஊனத்திற்கு ஆளாக்கப்படுகின்றனர். அதனால சிகிச்சை ரொம்ப முக்கியம். அதுவும் தரமான நேரத்தில் கிடைக்கிற சிகிச்சை ரொம்ப முக்கியம். எட்டாவது பாயிண்ட், நம் நாட்டில் மரபணு காரணிகள், உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் காரணமாக இளம் வயதினரிடையே பக்கவாதம் அதிகமாக வருது. இப்போ அண்ணா நகர்லேயே இந்த ஃபுட் கோர்ட் இருக்குங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் 4-5 பிரியாணி வண்டிகள் மொபைலில் அதாவது வேனில் வித்துட்டு இருக்காங்க. ராத்திரி பூரா வியாபாரம் நடக்குதுங்க. அப்புறம் 9வது பாயிண்ட், ஃபாஸ்ட் அப்படின்றாங்க. ஃபாஸ்ட்னா ஃபேஸ், ஆர்ம், ஸ்பீச் அண்ட் வித்தின் டைம். இது ரொம்ப முக்கியம். வாய் கோணலாக இருந்தால் உடனே மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. 10வது பாயிண்ட், பக்கவாதத்திற்கு பிந்தைய மறுவாழ்வு சிகிச்சை ரொம்ப முக்கியம். அதை நிறைய பேர் பண்ணதே இல்லைங்கிறாங்க. இந்த 10 பாயிண்ட்டும் எல்லாருக்கும் படிக்க சொல்லுங்க, ரீச் பண்ண வைங்க.